வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். முதல்ல எல்லாருமே ரொம்ப 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 சேஃப்டியா ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா அடிக்குது. இயற்கை ரொம்ப மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. இயற்கையை சொல்லி குற்றம் இல்லை, எல்லாமே மனிதர்கள் செய்த தவறுக்கு தான். நிறைய விஷயங்கள்ல நம்ம சொல்லுவோம், ஈஸியா சொல்லுவோம், ஆமா கடவுள் கேக்குது அப்படின்னு. இந்த மாதிரிதான் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க எல்லா விஷயங்களுக்குமே, எது சரி எது தவறு அப்படிங்கறதுல கடவுள் பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு சரியான நேரத்துல அதற்குரிய தண்டனைகள் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஒரு காலங்கள்ல இயற்கைய அவ்வளவு அதிகமா அழிச்சோம், இன்னும் அழிச்சுட்டு இருக்கோம். ரோட்டோரங்கள்ல எல்லாம் அவ்வளவு மரங்களும் அப்படியே ஜேஜிபியை வச்சு புடுங்கி எரிஞ்சிட்டு ரோடுகள் போடுறதும், கம்பெனிகள் கட்டுறதும், கடைகள் போடுறதும்னு நிறைய நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வானிலை அறிக்கையில மரங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கும், மற்ற இடங்கள்ல அதிகமான வெயில் தாக்கம் இருக்கும்னு சொல்றாங்க. மழை பெய்யற நேரத்துல மழை பெய்யல, வெயில் அடிக்கிற நேரத்துல வெயில் அடிக்கலன்ற மாதிரி இயற்கையோடைய மாற்றங்களுக்கு காரணம் மனிதர்களான நம்ம மட்டும்தான். வேற யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இயற்கை தன்னுடைய வேலையை காமிச்சிட்டேதான் இருப்பாங்க. அவங்கள நம்ம எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க அதற்கு மேலேயே அக்கறை எடுத்து நம்மளை பார்த்துப்பாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம், ரொம்ப பெரிய உதாரணம். இன்னைக்கு வெயிலினுடைய தாக்கத்தினால பல பேர் அதிகமான ஒரு சுவாச கோளாறுகள் பாதிக்கப்படுறதா மருத்துவ அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. சுவாசிக்கவே முடியலையா, அந்த வெயிலுடைய தாக்கம் அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் தான் உருவாகுது. இயற்கையை போற்றணும், இயற்கையை இனிமேலாவது பாதுகாக்கிற வழியை பாருங்க. தெய்வம் எப்பவுமே எல்லா நேரங்கள்லயும் எல்லாருக்கும் சாதகமா நடந்துக்க மாட்டாங்க. இந்த அறிவியல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிவியலால இன்னைக்கு இந்த வெயிலோட தாக்கத்தை குறைக்க முடியுமா? கடவுள் இல்ல, இறைவன் இல்லைன்னு இறைவனை தூற்றுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சற்று முயற்சி எடுத்து இந்த அறிவியலை பயன்படுத்தி கொஞ்சம் மழையோ அல்லது குளிர்ச்சியோ கொடுக்க முடியுமா? இந்த நேரங்கள்ல அவங்களுக்கு அவங்களே கேள்வி கேட்டுக்கணும் இல்லையா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்பவும் ஆரோக்கியத்தை கவனப்படுத்தி ஆரோக்கியமா இருங்க, நிறைய நீராகாரம் எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம், வேண்டுதல் கடிதத்திற்கான ஒரு நாள் வந்துடுச்சு. தேய்பிறை பஞ்சமி வரக்கூடிய ஏப்ரல் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. எல்லாமல்ல சக்தி, எல்லாமல்ல ஆதிசக்தி, வாராக சக்தி, எல்லாமல்ல ஆதிசக்தி, வராக சக்தி, வராகி சக்தி நம்ம எல்லோருக்கும் எங்கெங்கோ மூலையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அருட்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமிக்கும் வேண்டுதல் கடிதம் வைக்கக்கூடியவங்க வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் உங்களுடைய வேண்டுதல் கடிதத்தை எழுதி அனுப்புங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், விளக்கத்தை கொடுத்துட்டே இருக்கேன். ஆனா புதுசா வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் வீடியோக்களை பார்க்காம வேண்டுதல் வைக்கிறீங்க. அதற்காகத்தான் ஒவ்வொரு பஞ்சமிக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி நான் பதிவு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வேண்டுதல் கடிதத்திற்கு வெள்ளியும் சனியும் வேண்டுதல் கடிதம் வைங்க. வேண்டுதல் கடிதம் எப்படி வைக்கணும்? உங்களுடைய காணிக்கை பணம் செலுத்திய ரசீது, அதோடு சேர்ந்து உங்களுடைய குறைகளை எழுத்தின் வடிவமாகவோ அல்லது பேப்பர்ல எழுதி ஸ்கிரீன்ஷாட்டோ ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எழுதி அனுப்புங்க. நம்மளுடைய நாகலட்சுமி வாராகியினுடைய முழு அருளாசியும் உங்களுக்கு கிடைக்க பெறும். பல மாற்றங்கள், பல விஷயங்கள். முதல்ல மனிதர்களுக்கான நிம்மதிக்கு என்னவோ அதை கண்டிப்பா உடனுக்குடனே அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய ஆச்சரியங்களை, அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் காதுபட நான் வாங்கிட்டே இருக்கேன். அப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த ஒரு வேண்டுதல் கடிதம் காலமெல்லாம் நம்ம வச்சுட்டே இருக்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவை பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.